السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தமிழகம் எங்கிலும் ரமலான் மாதம் முடிந்ததற்கு பின்னாலே மக்தபு மதரசாக்கள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றன. நமது பிள்ளைகளே இந்த மக்தபு மதரசாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். காரணம், ஒரு அறிஞன் சொன்னான், ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. பள்ளிக்கூடத்திற்கு அப்படி என்றால் மதரசாவிற்கு நாம் சொல்லலாம், ஒரு மதரசா திறக்கப்பட்டால் 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் கல்வி அறிவு இல்லாததனால்தான். பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் கல்வி அறிவு கிடைக்கிறது. கல்வி அறிவு கிடைத்துவிட்டால் குற்றம் குறைகிறது. குற்றம் குறைந்துவிட்டால் சிறைச்சாலைக்கு வேலை இல்லை. ஏன் இந்த மதரசாக்கள் மிக மிக வேண்டும் என்றால், மற்ற கல்விக்கூடங்களிலெல்லாம் எப்படி எழுதுவது என்று சொல்லித் தருவார்கள், ஆனால் மதரசாக்களில் தான் எப்படி வாழ்வது என்று சொல்லித் தருகிறார்கள். கல்வி கழகு கசடர மொழிதல் என்பார்கள் மற்ற கல்விக்கூடங்களிலே, ஆனால் மதரசாக்களில் தான் கல்வி கழகு கசடர வாழ்தல் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஆகவேதான் மதரசாக்களுக்கு நமது பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டும். பொதுவாக கல்வி என்று வருகின்ற போது மார்க்க கல்வி உலகக் கல்வி இரண்டும் தேவைதான். ரெண்டிலே எது தேவை? 2 கண்களிலே எந்த கண் தேவை என்று கேட்டால் எந்த கண் வேண்டும் என்று நாம் சொல்லுவோமா? 2 கண்களும் தான் வேண்டும். அதே போல மார்க்க கல்வியும் உலகக் கல்வியும் வேண்டும். வேண்டுமானால் இப்படி சொல்லிக் கொள்ளலாம், மார்க்க கல்வி என்பது வலது கண், உலகக் கல்வி என்பது இடது கண் என்று சொல்லிக் கொள்ளலாம். காரணம் என்ன தெரியுமா? நாம் மார்க்க கல்வி என்பது அரபி மொழியிலே தான் பெறுகிறோம். அந்த அரபி மொழியை எழுதுவதாக இருந்தால் வலது பக்கத்திலிருந்து தான் தொடங்குவோம். ஆகவே வலதுகன் என்று சொல்லலாம். மார்க்க கல்வி அல்லாமல் உலகக் கல்வி என்று வருகின்ற போது நாம் தமிழிலே அல்லது ஆங்கிலத்திலே அந்த கல்வியை பெறுவோம். தமிழையும் இங்கிலீஷையும் எழுதுவது என்பது இடது பக்கத்திலிருந்து தான் தொடங்குவோம். ஆகவே இடது கண் என்று சொல்லலாம். ஆனால் 2 கண்களும் வேண்டும், அதிலே சந்தேகம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் உலக கல்வி என்று சொல்வது கூட ஒரு அடையாளத்திற்காக சொல்லப்படுவது தான். பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே கற்றுத்தரப்படுவது உலக கல்வி என்று நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறோமே தவிர, உண்மையில் பார்த்தால் 2 கல்விகளுமே மார்க்க கல்வி தான். ஒரு மனிதனுக்கு பயன் தருகிற எல்லா கல்வியும் மார்க்க கல்விதான். பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே கணக்கு சொல்லி தருகிறார்களா? ஆம், அது மார்க்க கல்விதானே. கணக்கு தெரிந்தால் தானே வாரிசுரிமை சட்டத்தின் பிரகாரம் சொத்துக்களை உங்களால் பிரித்து கொடுக்க முடியும். அதே போன்று அந்த கல்லூரிகளிலும் அந்த பள்ளிக்கூடங்களிலும் உயிரியல் பற்றி, வானவியலை பற்றி சொல்லித் தருகிறார்களா? வேதியியலை பற்றி சொல்லித் தருகிறார்களா? இதையெல்லாம் படிக்க வேண்டும் என்று தானே இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் என்கிறான் அல்லவா? ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? தெரிய வேண்டாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா கண்ணால் பார்க்கறது இல்லை. ஒட்டகம் சம்பந்தப்பட்ட ஞானத்தை பெரு, உயிரியல் படி, விலங்கியல் படி என்று அதுக்கு அர்த்தம். ஆகவே மக்களுக்கு பயன் தருகின்ற எல்லா கல்வியுமே மார்க்க கல்விதான். ஆனாலும் நாம் புரிந்து கொள்வதற்காக மதரசாக்களில் கற்றுக் கொடுத்தா அது மார்க்க கல்விங்க, பள்ளிக்கூடத்திலையும் காலேஜுகளையும் சொல்லிக் கொடுத்தா அது உலகக் கல்வின்னு நம்முடைய புரிதலுக்காக, இனம் காட்டுவதற்காக சொல்லி தரப்பட்டது தான் அப்படிங்கிறதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். உலகத்து கர்ரம்னா பனி ஆதம், மனித இனத்தை கல்வியை கொண்டுதான் நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். பொதுவாக சொன்னால் மனித இனத்தை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். எதனால் மேன்மைப்படுத்தியிருக்கிறான் இறைவன்? கல்வி என்கின்ற ஒன்றை வைத்துத்தான். கல்வியை எடுத்து விடுங்கள், மற்ற குணங்கள் தன்மைகளை எல்லாம் எடுத்துக்கிறங்க. நம்மை விடவும் அதிக சக்தி மற்ற விளக்கங்களுக்கு இருக்கு. கல்வி நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு, மற்ற உயிரினத்துக்கு இல்லை. ஆகவே சிறப்பு என்பதே கல்வியை வைத்துத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி என்றால் என்ன? வெறுமனே புரிதல?
வெறுமனே அறிதல, அது மற்ற உயிரினத்திற்கும் இருக்கிறதே. ஒரு சக்கரத்தூளை கொட்டி வச்சோண்டு வச்சுக்கிறேங்க, அதே போல் சுண்ணாம்பு தூளையும் கொட்டி வச்சோம். ரெண்டுமே பார்வைக்கு வெள்ளையாக இருக்குது. எறும்பு சரியாக சர்க்கரை தூள் இருக்கிற இடத்துக்கு போகிறது. தன்னுடைய ரிசுக்கு இதுதான் என்று அந்த எறும்புக்கு புரிகிறது என்றால் புரிதல் மனிதனுக்கு மட்டுமா? எறும்புக்கும் இருக்கத்தானே செய்கிறது. அதே போன்று ஒரு சிறுவன் தெருவில் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஒரு நாயை பார்த்தான். சிறுவர்களே அப்படித்தானே, உடனே கல்லை எடுத்தான், நாய் மேலே எரிஞ்சான். அந்த நாய் இப்போது சிறுவனை துரத்துகிறது. அந்த நாயை அடித்தது கல்தான், இவன் அடிக்கவில்லை, கல்தான் அடித்தது. அந்த நாய் அந்த கல்லைத்தான் கடிக்க செல்ல வேண்டும். ஆனால் தன்னை அடித்த கல்லை விட்டு விட்டது, எரிந்தவனை துரத்துகிறது கடிப்பதற்காக. என்றால் அந்த நாய்க்கும் புரிதல் இருக்கிறது. இந்த கல்லு என்ன செய்யும்? பாவம், எரிஞ்சவன் அவனைத்தான் கடிக்கணும். அந்த நாய்க்கும் புரிதல் இருக்கிறதல்லவா? அப்படியானால் கல்வி என்றால் வெறுமனே புரிதல் அறிதலா? அது எல்லா உயிரினத்திற்கும் இருக்கிறது. அப்படி என்றால் கல்வி என்றால் என்ன? அப்படிதானே, நல்லதை நல்லதென்று புரிவது, அதன் வழி நடப்பது, தீயதை தீயதென்று புரிவது, அதை விடுவது, இது கல்வி. இந்த கல்வி மனிதனிடம்தான் இருக்கிறது, வேற எந்த உயிரினத்திலும் இல்லை. அந்த கல்வியை பெறுவதால் தானே நம்ம மனிதன் என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறான். கால்நடை என்று சொல்கிறோம் அல்லவா? கால்நடைக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆடு, மாடு, ஒட்டகை இவற்றிற்கெல்லாம் கால்நடை என்கிறோம். மனிதனை கால்நடை என்போமா? சொன்னால் கோபம் வருகிறது. ஒரு மனுஷனை பார்த்து நீ ஒரு கால்நடை என்றால் கோபம் அல்லவா வருகிறது? அவன் காலால் தானே நடக்கிறான், காலால் நடக்கிறான். ஆனாலும் கால்நடை என்றால் கோபம் வருகிறது. ஏன் தெரியுமா? காலால் நடப்பது என்பது அந்த வெறுமனை காலில் மட்டும் நடக்கிறது. அது ஆடு, மாடு, ஒட்டகைக்கு உரிய குணம். மனிதன் நடக்கிறான், காலால் மட்டுமல்ல மனதாலும் நடக்கிறான். அந்த ஆடு, மாடு, ஒட்டையெல்லாம் போகுதில்ல, இலக்கு வைத்து போகிறதா? ஆனால் மனிதன் அப்படி இல்லையே. ஒருவன் செல்கிறான் என்றால் எங்கப்பா போற? கடைக்கு போறேன். எங்க போற? பள்ளிவாசலுக்கு போறேன். எங்க போற? மதரசாவுக்கு போறேன். இலக்கு வைத்து செல்கிறான், மனதால் நடக்கிறான். ஆகவே மனிதன் எந்த இலக்கும் இல்லாமல் நடக்கிறது. ஆடு, மாடு, ஒட்டகை வெறுமனே காலால் நடக்கிறது. ஆகவே கால்நடை. கல்வியின் மூலம்தான் மனிதன் என்கின்ற அந்த சிறப்புக்கே உள்ளானான். அப்படியானால் அந்த கல்வி இல்லாவிட்டால் என்னங்க செய்கிறது? நம்முடைய மார்க்கத்திலே கல்விக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன தெரியுமா? குர்ஆனிலே 6236 வசனங்கள். 6666 என்று சொல்பவர்களைத்தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். குர்ஆனில் எத்தனை ஆயத்துங்க அப்படி கேட்டால் 6666. குர்ஆனை ஓத தெரியாதவர் கூட இந்த எண்ணிக்கையை கரெக்டாக சொல்லுவார். அந்த அளவுக்கு பிரபலமாயிருச்சு. ஆனால் உண்மையில் குர்ஆனில் இந்த எண்ணிக்கை இல்லை. அது இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குர்ஆனை எடுத்து நீங்கள் எண்ணி பார்த்தாலும் சரி, மக்காவிற்கு சென்று மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய 1000 குர்ஆன் இருக்குது, அதை எடுத்து பாருங்க. மதீனா ஷரீஃபுக்கு போய் மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் எடுத்து பாருங்க, எண்ணி பாருங்க ஆயத்துக்களை. 6236. ஏதோ யாரோ பறிப்பு விட்டாங்க 6566 சொல்வதற்கு நல்லா இருக்குது, அதனால எல்லாமே அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, 6236 வசனத்தில் இறைவன் முதலாக இறக்கி வைத்த வசனம் என்ன தெரியுமா? நீங்கள் படியுங்கள், நீங்கள் ஓதுங்கள். தனது வேதத்தை இறைவன் படி என்றுதான் தொடங்குகிறான். அப்படியானால் படித்தல், ஓதுதல் எவ்வளவு முக்கியத்துவம். ஆகவே தானே குர்ஆனிலே 114 அத்தியாயங்கள், சூறாக்கள். ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒரு பெயர் உண்டு. அதிலே ஒரு சூறாவின் பெயர் சூரத்துல் கலம், பேனா என்றே இறைவன் ஒரு சூறாவுக்கே பேர் சூட்டி இருக்கிறான். பாருங்க. அப்படியானால் இன்னொன்று நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். இன்னொரு இடத்துல அதே அந்த அல் கலம் அப்படிங்கிற சூறாவினுடைய தொடக்கம் தான் நூன் என்று சொல்லிட்டு வல் கலம் எழுதுகோலின் மீது சத்தியமாக, வமா யஸ்துரூன் அவர்கள் எழுதுகின்ற எழுத்தின் மீது சத்தியமாக. பேனா எழுத்து,
இறைவன் குர்ஆனில் சத்தியம் விடுவான், பிரம்மாண்டமான பொருட்களை கொண்டுதான் சத்தியம் விடுவான். வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா என்று பார்த்தா சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, எல்லாம் பிரம்மாண்டம் பாருங்க. வானத்தின் மீது சத்தியமாக, பூமி மீது சத்தியமாக. இறைவன் குர்ஆன் சொன்னான் வஸ்ஸமாஇ வமா படாஹா வல் அர்தி வமா தஹாஹா என்கிறான். இறைவன் பிரம்மாண்டமான பொருட்களை கொண்டு சத்தியமிட்டான். அந்த வரிசையிலே பேனாவின் மீது சத்தியமாக என்கிறானே, அப்படியானால் பேனாவின் வலிமை என்னவென்று புரிகிறதா உங்களுக்கு? பேனா என்பது கூட நமது காலத்தில் ₹1,00,000 மதிப்புள்ள பேனாவும் இருக்கிறது, 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேனாவும் இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் இறங்கிய நேரத்திலே பேனாவின் மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு மரத்தின் குச்சியை எடுத்து செதுக்கி விட்டால் பேனா, காசு கொடுத்து கூட வாங்க தேவையில்லை. அந்த பேனாவின் மீது இறைவன் சத்தியம் விடுகிறான் என்றால் அந்த கல்வி முக்கியம் என்பதை நமக்கு காட்டுவதற்காக இறைவன் அப்படி செய்தான். அதே போன்று இந்த குர்ஆனை நாம் ஓதுகிறோம் அல்லவா, அந்த வேதத்துக்கு பேரே பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கு. ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு வேதத்துக்கு பேரை சொல்லுவாங்கங்க. ஆனால் நம்ம மார்க்கத்தில் குர்ஆன் என்ன அர்த்தம்? படிக்கப்பட வேண்டியது. இன்னொரு பேர் இருக்குது குர்ஆன்ல, அல்லாஹ் சொன்னான் கிதாப்னா வேதம் தான். கிதாப்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எழுதப்பட்டது. தனது வேதத்தின் பெயரையே படிக்கப்பட வேண்டியது, எழுதப்பட்டது என்று பெயர் சூட்டியிருக்கிறான் என்றால் கல்வி தேவை. கல்விக்கு தான் இந்த ரெண்டும், படித்தல் எழுதுதல் ரெண்டும் கல்விக்கு தேவை. அப்படித்தான் இறைவன் பெயராகவே சூட்டியிருக்கிறான். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. இந்த சமூகத்தில் சிறந்தவர் யார்? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இலக்கணத்தை கொடுப்பாங்க. யாருங்க சிறந்தாலே? அப்படி இருந்தால் சிறந்தாளுங்க, இப்படி இருந்தால் சிறந்தாளுங்க என்று சொல்லுவாங்க. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை கற்று அடுத்தவருக்கு கற்றுக் கொடுத்தால் அவன்தான் சமூகத்தில் சிறந்தவன். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன் தான் தீர்மானிக்கிறது இந்த சமூகத்திலே எவன் மேன்மையானவன், எவன் சிறந்தவன். குர்ஆன் தீர்மானிக்கிறது என்றால் அந்த குர்ஆனை கற்றல் என்பது எவ்வளோ முக்கியத்துவம். அதுக்காகத்தாங்க உங்கள் பிள்ளைகள் எல்லாம் மக்தப மதரசாவுக்கு அனுப்பி வைங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆகவே இந்த குர்ஆனை கற்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இன்றைக்கி நிறைய பேர் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் நம் சமூகத்திலே. ஆனால் சிறுவர்கள் எல்லாம் இறைவனுடைய அருளால் இப்போது மக்தப மதரசாவுக்கு அனுப்பப்பட்டு குர்ஆனை ஓத தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் சில பெரியவர்களை பார்த்தால் குர்ஆன் ஓத தெரியாது. காரணம் கேட்டால் எங்கள் வாப்பா என்ன ஓத வைக்கலங்கிறாங்க. என்ன ஓத வைக்காமல் இருந்திருப்பாரு, இவரு போகாமல் இருந்திருப்பாருங்க மதரசாவுக்கு. அது அவருக்கு அண்ணன் இருப்பாங்க, அது தம்பி இருப்பாங்க. அந்த அண்ணன் ஓதுவார், தம்பி ஓதுவார். இவர் சொல்வார், எங்கள் அண்ணனைத்தான் எங்கள் அத்தா ஓத வச்சாரு, என்ன ஓத வைக்கல. 2 பேரும் சேர்த்து தான் அனுப்பி வச்சாரு. அண்ணன் பயன்படுத்திக்கிட்டாரு என்றாரு, கட் பண்ணிட்டாருங்க. ஆனால் இவர் அத்தா மேலே குறை சொல்கிறாரு. அதான் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை இப்போது நீங்கள் அனுப்பி வைக்காவிட்டால் அந்த பிள்ளைகளும் எதிர்காலத்தில் உங்கள் மீது குற்றம் சுமத்துவார்கள். எங்கள் அத்தா என்னை ஓத வைக்கல அப்படின்னு சொல்லி அந்த குற்றத்தை ஏற்க நீங்கள் தயாரா? நிறைய பேர் தொழுகிறாங்க, குர்ஆனை ஓதுறாங்க. ஆனால் தொழுகை என்றாலே வசனத்தை ஓத வேண்டும் அல்லவா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், ஆனால் குர்ஆன் ஓத தெரியாது. எப்படி ஓதுங்க? நான் புஸ்தகத்தில் தமிழில் எழுதி வச்சதை படித்தேன். தமிழுக்கு சவுண்டு வரும்ல, அதில் தமிழில் எழுதிருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஆனா இல்லைன்னா போட்டு அதை படித்து மனப்பாடம் பண்ணேன் அப்படிங்கிறாரு. அதை படித்து மனப்பாடம் பண்ணி எனக்கு ஓதலாமா? எழுத்து உச்சரிப்பு சரியாக இருக்குமா? அதெல்லாம் படித்தா அரபி எழுத்துடைய உச்சரிப்பு தமிழில் இருக்கிறதா முழுமையாக, அல்லது ஆங்கிலத்தில் இருக்கிறதா முழுமையாக? இல்லை இல்லை. வாது அரபியில் இருக்கிறது, தமிழில் இருக்கிற, ஆங்கிலத்தில் இருக்கா? ஹா ஐன் இதுவெல்லாம் அரபியில் இருக்கிறது. நீங்கள் அதில் படித்தேன் இப்படி சொன்னால் சில பேர் இங்கிலீஷில் படிக்கிறாங்க. இங்கிலீஷில் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷில் படித்தாலும் யாசின், தமிழ் யாசின்டே கிதாபு விற்கிது. இஸ்லாமிய புத்தக கடைக்கு போனீங்களாக்கா மண்ணடியில் எந்த புத்தகம் போட்டு அதிகமாக விற்குதுன்னு கேட்டால் தமிழ் யாசின் தான் அதிகம் விற்கிதுங்கிறாங்க. தமிழ் யாசின் என்ன? அரபி யாசின் கேள்விப்படுறாங்க, தமிழ் யாசின். அந்த யாசினை தமிழ்லேயே எழுதி வச்சுருக்கிறாங்க. அதுதான் நிறைய விற்பனை ஆகுதான். நான் கேட்குறேன், இந்த தமிழை வாங்கிட்டு போய் படிக்கிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஒதுக்கி அரபியை படிங்கலைங்க. பெரியவங்களுக்கு தான் சொல்கிறேன், படிங்கலாம். இதில் என்ன இருக்குது? வெட்கப்படணுமா? இந்த உலகத்தில் வாழும்போது இறைவன் தந்த உணவை உட்கொண்டீர்கள் அல்லவா? இறைவன் தந்த உடையை உடுத்தினீர்கள் அல்லவா?
இறைவன் தந்த தண்ணீரை அறிந்தினீர்கள் அல்லவா? இறைவன் தந்த ஞாபகத்துகளை எல்லாம் அனுபவித்தீர்கள் அல்லவா? இறைவன் தந்த கண்ணை கொண்டு பார்த்தீர்கள், இறைவன் தந்த காதை கொண்டு கேட்டீர்கள், இறைவன் தந்த நாக்கை கொண்டு பேசினீர்கள். இத்தனை ஞாபகத்துகளையும் தந்த அந்த இறைவனுடைய வேதத்தை ஓதத் தெரியாமல் இந்த உலகத்திலிருந்து நீங்கள் பிரிகிறீர்கள் என்றால், இந்த உலகத்திலே நீங்கள் இறந்து போகிறீர்கள் என்றால், இதை விடவும் ஒரு அவலம் வேறு என்னவா இருக்க வேண்டும்? எல்லா ஞாபகத்துகளையும் அனுபவித்தேன், ஆனால் அந்த ரப்புடைய வேதத்தை மட்டும் ஓத தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்தால் எவ்வளோ பெரிய அவலம், எவ்வளோ பெரிய அவமானம் இது! நமக்கு வழங்கப்பட்ட வேதத்தை ஓத தெரியாமல் கபருக்குள்ளே புதைக்கப்படுகிறோம் என்றால் இதை விட ஒரு இழிவு வேறு என்னங்க இருக்கணும்? அதனால நான் சின்ன வயசுலாம் ஓத முடியலை அப்படிங்கிறதுக்காண்டி விட்டுறாதீங்க, இப்போ ஓதுங்க, எதுவும் தவறாகாது. என்னங்க சிறு வயசுலாம் வருஷக்கணக்கில் என் பிள்ளைய போய் ஓதுனாங்க, நானும் வருஷக்கணக்கில் ஓதிட்டு இருக்க முடியுமா? ஏன்னா சின்ன பிள்ளை மனசாக போவாங்க, ஒரு குரான் வாங்கி கொடுப்போம், கொஞ்சம் கிழிஞ்சிடும், அடுத்த ஒரு குரான், அடுத்த ஒரு குரான், பல குரானை கிழித்த பிறகு தான் அது ஓதவே செய்யும். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படுமா? நீங்கள் பெரியவர்கள், தெளிவு உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள், விவரம் உள்ளவர்கள், அதை போய் அணுகுங்க. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அல்ல 1/4 மணி நேரம், ஒரு 15 நாள் போதும், நீங்கள் குரான் ஓதிடுவீங்க. ஏன் நமக்கு விளக்கம் இருக்கிறது, சின்ன பிள்ளை வேறாங்க, நம்ம அப்படி இல்லை. நீங்கள் அதனால் அப்படியும் செய்யலாம். ஆனால் நிறைய பேர் அந்த தமிழில் எழுதி வச்சுங்கிறாங்க, அது சில கட்டங்களை உச்சரிப்பமான அடுத்த மாதிரியும் இல்லை. இப்போ நமக்கு தெரியும் மனசுங்கிறதுக்கு கல்பும்பாங்க, கல்பு, காஃப், கல்பு. இறைவனே எனக்கு நல்ல கல்பை தா, இறைவனே எனக்கு நல்ல உள்ளத்தை தா, இது அர்த்தம். இந்த கல்புங்கிறத தமிழில் எழுதுனா காணாதான் போட்டிருக்கும். இறைவனே எனக்கு நல்ல கல்பை தா, இறைவனே எனக்கு ஒரு நல்ல நாயை தா அப்படின்னு அர்த்தம் வந்துடும். நல்ல உள்ளத்தை கேட்க வேண்டிய இடத்திலே நல்ல நாயை கேட்கிறீர்களா? ஏன் எழுத்து உச்சரிப்பு மாறியதா? இல்லை ஆங்கிலத்தில் அப்படி தானே சரியாக உச்சரிப்பு எழுத்து நேரம் கிடையாதுல்ல. யாசின் ஒரு ஆள் ஆங்கிலத்தில் எழுதி படித்தார், இன்னக்க லமினல் முர்சலீன் அப்படின்னு இருக்குது. யாசின் குர்ஆன் ஹக்கீம் இன்னக்க லமினல் முர்சலீன். என்னது அர்த்தம்? நிச்சயமாக நீங்கள் இறை தூதர்களில் ஒருவன் அர்த்தம். அதுக்கு சலாசம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இங்கிலீஷில் எழுதி வச்சோன்னு சொல்லுங்க, லமினல் அப்படிங்கிற லா LA அப்படின்னு போடுவீங்க. லா அப்படின்னு படிப்பார் ஒரு ஆள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆள் LA லாண்டு படிச்சுட்டா என்ன செய்யறது? 2 விதமாக படிக்கலாம்ல. ஆங்கிலத்து ஒரு நெறிமுறையெல்லாம் கிடையாது. யூக்கு அப்படித்தான், ஓக்கு அப்படித்தான், ஏக்கு அப்படித்தான். எப்படி அவன் இங்கிலீஷ்காரன் சொன்னாலும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு வரமுறையாக இருக்குது, உச்சரிக்க இல்லை. சரி, LA லா அப்படின்னு சொல்லலாம், LA லான்னு சொல்லலாம். ஒரு ஆள் ஆங்கில யாசினை படிக்கிறோம்னு சொல்லி என்னக்க லாமினல் முர்சலி என்றாலும் வச்சுக்கிறேங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? நிச்சயமாக நீங்கள் இறை தூதர் அல்லன்னு அர்த்தங்க. நீங்கள் இறை தூதர் என்று சொல்ல வேண்டிய இடத்திலே நீங்கள் இறை தூதர் அல்ல என்று சொல்லுகிற கொடுமை ஏற்படுகிறது. ஏன்? நீங்கள் அரபி மொழியை கற்றுக்கொள்ளங்கிறனால தானே. எப்படி வேணும் படிக்கலாம்ல. இந்த சென்னையிலேருந்து வேலூருக்கு போகும்போது ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு பேர் தாமல். யார் பார்த்துருப்பீங்க, போர்டில் எழுதியிருக்கும். அது இங்கிலீஷில் எழுதி வச்சுருந்தா டாமல், ஏன்னா தானாவுக்கு டியை தான் யூஸ் பண்ணுறாங்க. தாமல் எழுதி வச்சுருக்கோம், தாமலை டாமல். அந்த வழியாக ஒரு ஆங்கிலக்காரன் போன ஆங்கிலேயன் அந்த போர்டில் பார்த்தான், படித்து சொன்னான், வாட் இஸ் தி டமால் அப்படின்னா. ஏன்னா டாமலை டமால்னு வாசிக்கலாம், ஸ்பெல்லிங் ஒன்று தான், அப்படி 2 விதமாக வாசிக்கலாம். அதனால தான் சொல்கிறீங்க ஆங்கிலத்தில் எழுதி வைத்து ஓதுவது அப்படிலாம் கிடையாது, அரபியில் தான் நீங்கள் ஓதணும். அதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற செல்வம் என்ன? பொருள் செல்வம். என்ன பொருள் செல்வத்தை தானே நினச்சிருக்கிறாங்க. இவ்வளோ வச்சுட்டு போயிருக்கிறாரு, இத்தனை வீட்டை வச்சுட்டு போயிருக்கிறாரு, இத்தனை கடையை வச்சுட்டு போய் இதைத்தான். ஆனால் அந்த காலத்திலே நமது முன்னோர்கள் பெரியவர்கள் எப்படி பேசிக்கொள்வார்கள் தெரியுமா? என் பிள்ளைக்கு நான் யாசின் சூறாவை வைத்துவிட்டு செல்கிறேன், என் பிள்ளைக்கு நான் வாக்கையா சூறாவை வைத்துவிட்டு செல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் பிள்ளையை யாசின் சூறாவை மனனம் செய்ய வைத்திருக்கிறேன், அந்த சொத்தை கொடுத்து விட்டு போகிறேன் அப்படி சொல்லி பெருமை பேசினார்கள். ஆனால் இன்னைக்கு காசு பணத்தில் நிற்கிறோம் நம்மெல்லாம். பொருள் செல்வம், கல்வி செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பொருள் செல்வம் வேண்டாம்ங்கிறது இல்லை, அது வேணும்னா அது ஒரு விஷயம். கல்வி செல்வத்தை விட்டு விட்டு பொருள் செல்வமா? கல்வி செல்வம் வேண்டும். ஆகவே நீங்கள் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான கவிதை தான்.
ஆனால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுடைய மொழியாக்கம் தான் இது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைத்தான் இந்த கவிஞன் தமிழில் இப்படி சொல்லியிருக்கிறான். அது கூட முழுமையாக சொல்லலை. இந்த கவிஞன் சொன்னது அன்னை வளர்ப்பினிலே என்றான். எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அன்னை தந்தை இருவருடைய வளர்ப்பினிலே என்றார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இயற்கை அடிப்படையிலே தீனுல் இஸ்லாம் அடிப்படையிலே பிறக்கிறது. அந்த குழந்தையின் தாயும் தந்தையும் தான் அவர்களை தீயவர்களாக மாற்றி விடுகிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அது. சரி, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளே நல்லவர்களாக வல்லவர்களாக உருவாக்க வேண்டும். உங்களால் முடியலையில அதனால தாங்க மக்தப் மதரசாவுக்கு அனுப்பி வைங்கிறோம். நீ மக்தப் மதரசா அனுப்பி வைக்கிறதுனா எப்படி உங்கள் பிள்ளை நல்லவர்களாக உருவாக்குவீர்கள்? அது உங்களால் செய்ய முடியுமா? முடியாது. அதனால் மக்தப் மதரசாவுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. அவர்கள் அதை ஓதி தருவார்கள். எழுத்து உச்சரிப்பு நம்மள பெரியவங்கள்லாம் இந்த மனப்பாடம் பண்ணாங்கல்ல, பெரியவங்களாம் ஆன பிறகு மனப்பாடம் பண்ணால் அது நிற்காதுங்க. சீக்கிரம் மனப்பாடம் பண்ணிடலாம், நிற்காது. ஆனால் சின்ன பிள்ளையில் மனனம் செய்தால் அப்படியே கல்வியில் நிற்கும். இளமையிலே மனனம் செய்தால் இறுதிவரை நிலைக்கும். இடையிலே மனனம் செய்தால் இடையிலேயே போய்விடும். அதாவது முதுமையாக அந்த பிறகு நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்க, நிற்காதுல. சின்ன பிள்ளைய மனப்பாடம் செய்ய வைக்குங்க, கல்வியில் போய் அப்படியே உட்காரும். ஆகவே தான் மக்தப் மதரசாவிற்கு அனுப்ப வையுங்கள் என்று நாம் சொல்லித் தருகிறோம். குர்ஆனை அந்த போய் ஓதட்டும். குர்ஆன் மட்டுமா, அங்கே எத்தனை மற்ற விஷயங்கள், அடிப்படை சட்டங்கள். தொழுக வேண்டும், பிள்ளையெல்லாம் தொழுக வர்றாங்க. ரமதான்லாம் பார்த்தோம், சின்ன பிள்ளையெல்லாம் தொப்பியை போட்டுக்கிட்டு கூட்டமாக வந்து அங்கிட்டு ஓடுறது இங்கிட்டு ஓடுறது, அழகான காட்சி. ஆனால் ரமதான் போன உடனே அந்த காட்சியும் போச்சு. இந்த ரமதானில் வந்தாங்க, அந்த பிள்ளைகளும் ஒது செய்யணும் அல்லவா? ஒது செய்வது எப்படி நீங்களே சொல்லிக் கொடுப்பீங்க? ஹஸரத் மர்வதான் சொல்லித் தருவாங்க. மக்தப் மதரசாக்கு அனுப்பி வைங்க. அதே போல் குளிப்பு கடமையாச்சுன்னு வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி நிறைய பேர் இளைஞர்கள்லாம் குளிக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியும். இப்போ தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் குளிப்ப வேண்டும்ங்கிறது தெரியுது. ஆனால் குளித்தலுக்கு என்ன விதிமுறைகள் அது தெரியலையே. தண்ணியில் ஊற்றுறதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாக நீங்கள் குளிக்கிறீங்க, அப்படி குளிச்சிடலாங்க. கடமையான குளிப்பதாக இருந்தால் அந்த விதிமுறைகளும் நிபந்தனைகளும் இருக்க வேண்டும் அல்லவா? கைகளை கழுவ வேண்டும், வாய்ப்பு பழிக்க வேண்டும், நியத்து செய்ய வேண்டும், உடம்பில் இருக்கிற எல்லா பகுதியும் நனைந்தாக வேண்டும். இத்தனை விதிமுறைகள் இருக்குதுல்ல. எத்தனை பேர் நியத்து வைக்கிறோம்? எத்தனை பேர் வாய்ப்பு பழித்தோம்? சாதாரணமாக செய்கிறோமே தவிர இந்த கடமையான குளியலே குளிக்கிறேன் என்கின்ற நீயத் எண்ணத்தை கொண்டு வந்தது எல்லோருக்கும் முடிகிறதா? இல்லை. ஏன் தெரியலை? சில பேர் இந்த இளம் பெண்கள் திருமணமான புதுசிலெல்லாம் நெயில் பாலிஷ் விட்டுருப்பாங்க, அவங்க குளிப்பாங்க. எப்படி குளிப்பு நிறைவேறும்? என்னங்க குளிக்கலை இருந்தீங்க? குளிக்கலை தான் நீங்கள். என்ன இத்தனை பாக்கெட்டில் குளித்தேன், கிணத்து தண்ணி வச்சு போச்சு, டேங்கரில் தண்ணியெல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படிலாம் குளித்தேன். நீங்கள் வெளிப்படையாக குளிச்சிங்க. மார்க்கம் சொல்கிறது நீங்கள் குளிக்கவில்லை. ஏன்? நீங்கள் நெயில் பாலிஷ் விட்டீங்கல்ல, அங்கே தண்ணி படலை. இல்லை, அங்கே தண்ணி படலைண்டா எத்தனை வாடி ஊற்றினா தான் என்ன? நீங்கள் குளிக்கவில்லை. நீங்கள் குளிக்கவில்லை என்றால் எப்படி தொழுவீர்கள்? எப்படி நோன்பு வைப்பீர்கள்? ஆக இந்த சட்டம் தெரிய வேண்டுமா? மக்தப் மதரசாவுக்கு போனால் தானே தெரியும். ஒன்றும் வேணாங்க. இப்போ தொழுகைக்கே வரணும்னு வச்சுக்கிறோங்க. தொழுகைக்கு வர்றாங்க, இமாம் ஜமாத்தை நடக்குது. அந்த ரக்காத்தை நிற்கும்போது அந்த ரக்காத்தை பெறணும்னு வேகமாக ஓடி வருவாங்க. ஒருவெல்லாம் செஞ்சுவிட்டு அந்த ஹவுதில் உள்ள ஊரெல்லாம் இருந்தால் சொல்லவே தேவையில்லை. அந்த ஹவுதில் வேகமாக செய்வாங்க. எது ஜமாத் நடந்துட்டு இருக்கா, அந்த ரக்காத்தை பெறணுமா. சில பேர் ரோட்டை வேகமாக நடப்பாங்க. ஏன் அப்படி வர? வேகமாக நடந்தால் அடுத்த மேலே மோதி அவனுக்கு கீழே உழ வச்சிடுறது. நிதானமாங்க செலான்னு சொல்கிறாங்க. ஜமாத்துக்கு வர்றதா இருந்தால் நிதானமாக வாங்க. கிடைத்த ரக்காத்தை தொழுங்க, கிடைக்காத ரக்காத்தை நீங்கள் எழுந்து தொழுங்க. செலாம் சொன்னாங்க, அமைதியோடு வாருங்கள், அல் வக்கார் கம்பீரத்தோடு வாருங்கள். அவசரம் ஓட்டிக்கிட்டு சில பேர் 4 பேர் பார்த்தா தொழுகையில் என்ன ஆர்வம், எவ்வளவு ஸ்பீடாக போகிறார் பாருங்கம்பாங்க. அப்படி ஸ்பீடாக போகக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. நீ இதுவும் போய் அதே போல் ஒரு ஹவுதாக இருக்கும், தட்டா புட்டாண்டு சீக்கிரமாக ஒது செய்கிறானா, ஓடி வந்து பக்கத்தில் நிற்கிறது, மேமூச்சு கீமூச்சு வாங்கும். அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லை. அது உங்களுக்கு மேமூச்சு கீமூச்சு ஆகுது, பக்கத்தில் உள்ளவருக்கு அமைதியாக இருந்தாலும் அவரு ஓதுவாது. இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க சில பேர். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வர்றாங்கல்ல, எப்போ முதல் ரக்காத்து கிடைக்கும்? ஒரு ரக்காத்து கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இமாம் ருக்குவில் இருக்கிறார், அவர் தலையை உயர்த்துறதுக்கு முன்னாலேயே நம்ம தொழுகையிலே சேர்ந்து நாமும் ருக்குவுக்கு போயிடணும். நம்ம ருக்குவுக்கு போனதுக்கு பிறகு தான் அவர் தலையை உயர்த்தினார். இப்போ இந்த ரக்காத்து நமக்கு கிடைக்கும்.
இப்போ அப்படியா? தக்பீர் கட்டுவாங்கல்ல, இமாம் சமையல்லா இமாம் தான் வந்துடுவார். அதுக்கு பிறகு உங்களாக போவாங்க, உங்களாக வருவாங்க. போச்சுங்க ஒரு ரக்காத்து இவர் நினைக்கிறாரு ரக்காத்து கடைச்சி போச்சுன்னு நினைக்கிறாரு. அந்த மீதமுள்ள ரக்காத்து தான் தொழுகிறாரு. அப்போ ரக்காத்தில் எண்ணிக்கை குறைஞ்சிடும். 4 ரக்காத்து 3 ரக்காத்து தொழுத கூடுமா? 3 ரக்காத்தை 2 ரக்காத்து தொழுத கூடுமா? இவருக்கு ஒரு ரக்காத்து கிடைச்சதான் நினைக்கிறாரு. ஆகவே தொழுகையே இல்லை இவருக்கு. அப்போ இந்த சட்டம் கூட தெரியல நிறைய பேருக்கு. இமாம் தலையை எடுத்து என்ன செய்ய தக்பீர் கட்டிட்டீங்க, அவர் தலையை உயர்த்துக்கு முன்னால் நம்ம போய் சேரணும், அப்போ தான் ரக்காத்து கிடைக்கும். சரி, நம்ம போய் சேரலை, அவர் தலை உயர்த்திருக்கு, அப்போ தான் தக்பீர் கட்டணும். அவர் தலையை உயர்த்திட்டாரு, இப்போ என்னங்க செய்கிறது? அப்படியா? ஒன்றும் இல்லை, அங்கே நின்றுக்கிறங்க. இமாம் சஜ்ஜா போவார்ல, நீங்களும் சஜ்ஜா போங்க, அந்த ரக்காத்தாக கணக்கில் எடுக்காதீங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி சட்டத்திட்டங்களுக்கும் அதே போல சில இளைஞர்கள் இன்னைக்கு அவங்க வெள்ளியிலேயே சங்கிலி, வெள்ளியிலேயே காப்பு போட்டுக்கிறாங்க இளைஞர்கள். அது ஒரு டீசெண்டாக மாடலாக, அது பிற சமூகத்தை மக்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, முஸ்லீம் இளைஞர்கள் அது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் அறிந்த அந்த அறிகுறை ஞானத்தின் அடிப்படையில் தெரிந்தால் ஒழுங்காக தெரியணும், இல்லாட்டி தெரியாமலாக இருக்கணும். கொஞ்சம் இருந்தால் அதுதான் ஆபத்து. வெள்ளி தான் கூடும்ல ஆண்களுக்கு, அதான் நாங்கள் காப்பு செஞ்சுருக்குறோம். வெள்ளி தான் கூடும்ல, அதான் சங்கிலி போட்டிருக்கோம். அப்போ வெள்ளி கூடும்னு தெரிஞ்சதுனால இவ்வளோ ஒரு ஆபத்து. வெள்ளி கூடும், காப்பு போடலாமா? காப்பு என்பது யாருடைய ஆபரணம்? ஆண்களின் ஆபரணமா பெண்களின் ஆபரணமா? சங்கிலி போடுதல் என்பது பெண்களின் ஆபரணமா ஆண்களின் ஆபரணமா? வெள்ளி என்பதால் அல்ல, ஆனால் பெண்களின் ஆபரணத்தை நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள், அது கூட மார்க்கத்தில். ஏன் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லஅனன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹன்னஸீன் மினர் ரிஜால் வல் முத்தரஜ்ஜிலாத் மினன் நிசா. பெண்களை போன்று வேடம் போடுகிற ஆண்களையும் ஆண்களை போன்று வேடம் போடுகிற பெண்களையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டாங்க. இப்போ பெண்களை போன்று செய்யலாமா? 2 பேருக்கும் பொதுவானதுன்னு இருக்கு. இப்போ மோதிரம் போடுறோமே, பெண்கள் தானே போடுறாங்க, அப்படி கேட்கக்கூடாது. ஏன்? இரு சாராருக்கும் பொதுவானது ஒன்று இருக்கிறது, பெண்களுக்கு மட்டுமே உரியது என்றும் இருக்கிறது. இரு சாராருக்கும் உள்ளது என்றால் மோதல் 2 பேருக்கும் உள்ளது, அவ்வளோதான். வாட்சி 2 பேருக்கும் உள்ளது, கட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்களுக்கு மட்டுமே உள்ளதா இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு சேலை கட்டுறாங்க, அது நம்ம உடுத்த முடியுமா? பாவாடை உடுத்துறாங்க பெண்கள், நம்ம உடுத்த முடியுமா? இரு சாராருக்கும் பொருத்தம் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தாங்க இந்த அணிகலன். ஏன்? இந்த இளைஞர்கள் வெள்ளி கூடும் தானே என்று நினைத்ததால் வந்த விளைவும் விபரீதமும் தான் காரணம். இப்படி அறிவுரை ஞானம். சரி, நீங்கள் போகிறீங்க மாசாக்களுக்கு என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த பையனுக்கு, இந்தாப்பா தூங்க போறியா, ஒது செஞ்சுட்டு வா, வலது பக்கமாக ஒரு கணித்து படு, மேற்கு திசை கௌபா இருக்கிற திசையை முகம் நோக்கி நீ படு, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹ்யா என்று சொல்லி கொண்டு படி. நீ கனவு கண்டால் நல்ல கனவு காணலாம், தீய கனவு காணலாம். தீய கனவு கண்டுட்டா நீ திடுக்கிட்டு எந்திரிச்ச பிறகு இடது பக்கமாக 3 தடவை துப்பிடு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி, நீ கனவு காணும்போது எந்த பக்கமாக படுத்திருந்தியோ அந்த பக்கத்தை விட்டு எது பக்கமாக திரும்பி படுத்துக்க. இதுவெல்லாம் அப்படி ஸல்லல்லாஹு சொல்லி தந்ததுங்க. இதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோமா வீட்டில்? இல்லை, மர்சாக்கு அனுப்பி வைங்க, அதற்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்களும் சொல்லிக் கொடுக்கல, மர்சா அனுப்ப மாட்டோம்னு சொன்னால் எப்படி? சாப்பிட போகிறீங்களா, கையை சுத்தம் பண்ணிட்டு வா, வலது கையால் சாப்பிடு, தட்டுடைய முன்பக்கமாக எடுத்து சாப்பிடு, நடுவுக்கு எடுக்காத, ரஹமத்து இறங்குது என்றெல்லாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, இது ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆகவே தான் மக்தூப மர்சாவுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். இதுவெல்லாம் வேணாம், இன்னும் வேணாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான்ல, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. இறைவனே, எங்கள் துணைவியர்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி தாருவாயாக. அல்லாஹ் கேட்க வச்சானா? பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆமாம், விரும்புகிறோம். மதரசாவுக்கு அனுப்பி வையுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் செய்யாததுனால இன்றைக்கு இளைஞர்கள் திசை மாறிய பறவைகளாக போயிட்டாங்களங்க. மார்க்கத்தின் அடிப்படையில் பிறரை மதிப்பது, அது சொல்லித் தரணும்ல. பெரியவர்கள் எப்படி மதிக்கணும், தாய்த்தினை எப்படி மதிக்கணும் சொல்லிக் கொடுக்கணும்ல. இன்னைக்கு அப்படி சொல்லிக் நான் சொல்லிக் கொடுத்தாங்க தான், அதை பயன்படுத்தாத சில இளைஞர்கள்லாம், அவர்களும் மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள், என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறாள்ல.
அதில் பெரியவங்க வர்றாங்க, கால் நீட்டிருக்க மடக்கு பாண்டா, காலை மடக்க வேண்டுமோ? எந்த குர்ஆனில் இருக்கிறது? எந்த ஹதீஸில் இருக்கிறது? மதிப்பு மரியாதை என்றால் என்னவென்று தெரியவில்லை. அதனால் இப்படிப்பட்ட இளைஞர்கள், அவர் ஈண்டெடுத்த பெற்றோர்கள் இன்னைக்கு கவலைப்படுறான், என் பையன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான்ல. ஏன் தெரியுமா? பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கல உங்கள் பிள்ளைக்கு. அப்படி சொல்லிக் கொடுத்தா உங்களையும் சேர்த்து மதிச்சிருப்பான். தனியாக தாய் தந்தை மதிக்கணும்னு சொல்லி தர தேவையில்லை, பெரியவர்களையும் மதி, அது போதும், எல்லாரும் மதிப்பான். சொல்லிக் கொடுக்கலையில. அதனால தான் அதனால் நற்பண்புகள் எல்லாம் அங்கு தான் சொல்லித்தரப்படுகிறது, மாசாக்கல்ல. ஆகவே தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு 1000 நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் நற்குணத்தை விட வேறு எந்த கொள்கையையும் கொடுக்க முடியாது என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த வகையிலே நீங்கள் மக்தப மதர்சாக்களுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொன்று வச்சுக்கிறேங்க. இன்னைக்கு இஸ்லாத்தையே அழிக்கணும், ஒழிக்கணும், இந்த நாட்டிலிருந்து எடுக்கணும், அடையாளம் இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு கூட்டம், காவி கூட்டம் செயல்படுகிறது அல்லவா? அதை உடைத்து நொறுக்குகிற இடம் மதரசாக்கள் தான். நீங்கள் மதரசாக்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருங்க, எத்தனை கூட்டம் வரட்டும், இஸ்லாத்தை எதாவது செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் உங்கள் பிள்ளைகளை மதரசாக்கள் அனுப்பி வைக்கலன்னு வைங்க, அந்த கூட்டத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு வந்துடும். மதரசாக்கள் தான் இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய அடித்தளங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் கல்வி பெற்றவர்களாக, குர்ஆனை கற்றவர்களாக ஆக்குவோம், மதரசாக்களுக்கு அனுப்பி வைப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நல்லருள் புரிந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.